இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அங்க கஷ்டப்பட்டாங்க. மோசேயின் மூலியமாய் 10 வாதைகள்னால எகிப்து தேசத்தை வாதித்து 10வது வாதையிலே பார்வோன் அவன் மனம் விட்டு நீங்க போங்கன்னு சொல்றான். அந்த 10வது வாதை என்றால் முதற் பலன் சங்கரிப்பு. முதற் பலனான எகிப்தில் இருக்கிற எல்லா ஆடு மந்தையாக இருந்தாலும் பார்வோனுடைய குமாரனாக இருந்தாலும் அதையெல்லாம் சங்கரிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி அந்த தேவ தூதன், அந்த சங்கரிப்பு தூதன் வரும் பொழுது எகிப்தியரை மட்டும்தான் சங்கரித்தானே தவிர இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தொடவில்லை. அது எப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார் மோசேயிட்ட, ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டு வாசலிலே பூசி அதனுடைய மாமிசத்தை சுட்டு கசப்பான கீரையோடு நீங்கள் அதை சாப்பிட வேண்டும். அதை அன்றைக்கே நீங்கள் முடிச்சிட வேண்டும். அப்படி அந்த தூதன் கடந்து போகும் பொழுது ரத்தம் பூசப்பட்ட அந்த கதவை பார்க்கும் பொழுது அந்த தூதன் கடந்து போயிடுவான். பூசப்படாத இடங்களிலே அந்த முதற் பலனின் சங்கரிப்பு ஏற்படும். அப்படி அன்றைக்கு ராத்திரி மகா கூக்குரல் எகிப்து தேசத்திலே நடைபெற்றது. அந்த வாதைக்கு பிறகு பார்வோன் அந்த ஜனங்களை போக விட்டுட்டான். என்னடா குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். நான் சொன்ன அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகி அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளை ஒரு சுத்த கிரயமாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ பிசாசானவன் நம்மளை துளி கூட தொட முடியாது. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மரணவசனம் மார்க் 10:45. இப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளவும் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எப்படி மோசையை அடித்து அவர் அந்த ஜனங்களை அவர் எப்படி மீட்டு கொண்டாரோ, எப்படி அவர் காப்பாற்றினாரோ, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசானவன் நம்மளை சங்கரிக்காதபடிக்கு நம்மளை சுத்த கிரயமாக மீட்டெடுத்து we are his prized possessions. இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையும் உத்தமமாய் நம்ம நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்.